ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டாய் ஜெயிண்ட் வீல் எப்படி வரைகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சின்ன பிள்ளைங்க விளாட்றதை பார்த்தேன். ஸோ அதை வச்சு வரையணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் வரைஞ்சேன். நான் உங்களுக்கு எப்படி வரைஞ்சேன்னு சொல்லி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப் பிளேன் எடுத்துக்கோங்க. டாப் பிளேன் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைங்க. ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் என்னென்னா 250 mm அண்டு 200 mm வரைஞ்சிட்டு இந்த ரெக்டாங்கிளை வந்து ஆஃப்செட் பண்ணுங்கள். ரிவர்ஸ் டைரக்ஷன் அப் டு 40 mm ஆஃப்செட் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் ஃப்ரம் தி மிட் பிளேன். ஓகே, 10 mm எக்ஸ்ட்ரூட் பண்ண பிறகு அந்த எக்ஸ்ட்ரூடில் இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுலேருந்து இந்த சைடு ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுங்க. மிட் பாயிண்ட் லைன் எடுத்துகிட்டு ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து லைனை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ சென்டர் லைன் எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் லைனை ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்கள். இது வந்து 200, இந்த ஹைட் வந்து 250. ஓகே, தென் சர்க்கிள் எடுங்க. 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த எட்ஜிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கும், அந்த டேஞ்சன்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் பாயிண்ட்டுக்கும் சேம் அஸ் அந்த டேஞ்சன்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் பாயிண்ட்டுக்கும் பண்ணிவிட்டு ஸோ இதோட டயாமீட்டர் 80, இது வந்து 50. ஓகே, தென் எக்ஸஸாக உள்ள சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. நான் பக்கத்தில் போர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாரி. ஓகே, இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டு 20 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து அப்படியே மிரர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பிளேனை எடுத்துக்கிட்டு ஃபீச்சர் வந்து இந்த ஃபீச்சரை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மிரர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சேம் திஸ் சைடு எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். அதில் வந்து அந்த கம்பெனியோட ப்ராடக்டோட நேம் ட்ரா பண்ணியிருந்தாங்க. டிசைன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இதில் வந்து என்னோடய நேமோட ஷார்ட் ஃபார்மாக எழுத போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த 3 லைன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஸில் ஆன் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து 50 mm கொடுக்குறேன். ஃபஸ்ட் லெட்டர் டைப் பண்ணுறேன். அதை சென்டராக கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, நைஸ். தென் ஓகே கொடுத்துட்டு தென் அகெயின் டெக்ஸ்ட் எடுக்கிறேன். செகண்ட் லைனை செலக்ட் பண்ணுறேன். செகண்ட் லெட்டர் டைப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 50 mm கொடுத்துட்டு ஆர் டைப் பண்ணுறேன். தட்ஸ் மை ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் செகண்ட் லெட்டர். ஓகே, தென் அகெயின் டெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு தேர்ட் லைன் கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட்டை வந்து 50 mm சேம் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணால் கே கொடுக்குறேன். என்னோடய தேர்ட் லெட்டர் கொடுக்குறேன். ஓகே, அட்லாஸ்ட் இந்த லைன்ஸை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம்
ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட் த்ரூ ஆல் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டும் இது ட்ரா பண்ணியும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரூட் கட்டும் பண்ணலாங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. தென் இதுக்கு வந்து நான் வந்து அப்பியரன்ஸ் கலர் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் பார்ட் வரைய போகிறேன். ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஐ மீன் இதுதான் அந்த வீல் பார்ட்டு. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. அவுட்டர் சர்க்கிள் வந்து 500, இன்னர் சர்க்கிள் வந்து 180, தென் அதர் இன்னர் சர்க்கிள் வந்து 50 mm. 180 150 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே நவ் ஆஃப்செட் கொடுக்குறேன். அவுட்டர் சர்க்கிளை இன்ட்டு 40 mm 50 mm வரைக்கும் ஆஃப்செட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். ஆஃப்செட் கொடுக்குறேன். இங்கிட்டு வந்து 10 mm. தென் சேம் ஆஃப்செட் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் 10 mm கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த லைனையும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்காது, நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சர்க்குலர் பேட்டர்ன் கொடுக்க போகிறேன் ஆஃப்செட் பண்ண 2 லைனையும். ஸோ 5 6 கவுண்ட் கொடுக்குறேன். ஓகே இப்போ வந்து எக்ஸஸாக உள்ளதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுறேன். ஓகே ட்ரிம் பண்ணியாச்சு. எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணியாச்சு. ஆல்சோ இந்த இன்னர் சைட் இதுவுமே நமக்கு தேவையில்லை, மொத்தமாக ஜாயின் பண்ணுறதுக்காண்டி இதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியாச்சு. ஓகே தென் இதை நான் இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரூட் அப் டு 20 mm. ஓகே தட்ஸ் குட். தென் இதுக்கு வந்து கலர் மார்க் பண்ணுறேன். ஓகே பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் தட் இதில் வந்து அந்த ஊஞ்சல்லாம் தொங்கும் தெரியுமா? ஸோ அந்த ஹோல் போடுறதுக்கான இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த லைனோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா 225. ஸோ அதுலேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோன்னா 30 mm. தென் சென்டர் லைனை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு சர்க்குலர் பேட்டர்னை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இதுதான். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னா 6 ஹோல்ஸ் தேவை. ஸோ 6 இது கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. தென் இதை சேவ் பண்ணியாச்சு. ஓகே நம்மளுக்கு மேஜர் பார்ட்டான 2 பார்ட் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணியாச்சு. தென் லாஸ்ட் வரைய போகுது. 3rd பார்ட் வரைய போகிறோம். லாஸ்ட் பார்ட் இல்லை, இது வந்து மேஜரான 3rd பார்ட். அதுக்கு முன்னாடி நடுவில் உள்ள புஷ்ஷஸ்லாம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது 50 mm கொடுக்குறேன். இது நான் சென்டரில் வர புஷ்ஷஸ். ஸோ இதோட எக்ஸ்ட்ரூட் லென்த் எவ்வளோன்னா 200 mm ஃப்ரம் தி மிட் பிளேன். அப்பியரன்ஸ் மார்க் பண்ணுறேன். பிளாக் கலர் மிட் பிளாக் கலர் மார்க் பண்ணிவிட்டு ஓகே ப்ளைன் ஒயிட் செலக்ட் பண்ண. ப்ளைன் ஒயிட்டையும் நான் செலக்ட் பண்ணுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் ப்ளைன் ஒயிட் செலக்ட் பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது சேவ் பண்ணியாச்சு. இப்போ தென் வந்து 4th பார்ட் ஒன்று வரைய போகிறோம். இப்போ என்னென்னா நடுவில் அந்த ஊஞ்சல்ஸ் வர அந்த இதை வரையலாம். அது ஹேங் பண்ணிகிட்ருக்கிற அந்த புஷ் வரையலாம். ஸோ அகெயின் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சு
தென் அதே சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா டயாமீட்டர் எவ்வளோன்னா 30. ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரூட் ஃப்ரம் தி மிட் பிளேன் 140. ஓகேங்களா? சரி, போட்டாச்சு. இதுக்கு வந்து ஒரு கலர் 140. ஓகே, போட்டாச்சு. கலர் மார்க் பண்ணிச்சு. தென் வந்து அடுத்த பார்ட் வரைய போகிறேன். இதான் வந்து ஃபைனல் பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 100, ஹைட்டு வந்து பெர்த் வந்து 40. எக்ஸ்ட்ரூட் ஃப்ரம் தி மிட் பிளேன். ஓகே. ஷெல் கொடுத்துருக்கேன் 4 mm கொடுத்தது போக ஸ்கெட்சில் போயிட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்துருக்கேங்க. இந்த எட்ஜை கொடுத்துட்டு இந்த பாயிண்டில் இருந்து ஒரு லைனை ட்ராப் பண்ணுங்கள். பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு லென்த் மார்க் பண்ணுங்கள். 40 mm மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை கன்வெர்ட் டு சென்டர் லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். தென் இதில் வந்து 2 சர்க்கிள் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் டு இந்த எட்ஜ் பாயிண்ட் சேம் அஸ் இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே. ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரூட் அப் டு 5 mm. ஓகே. செல் வந்து 5 mm கொடுத்துருக்கேன். சாரி, நான் 4 mmன்னு சொல்லிட்டேன். 5 mm கொடுத்துருக்கேன். ஓகே. சேம் இப்போ மிரர் பண்ணுறோம். ஸோ ரைட் பிளேனை செலக்ட் பண்ணிங்க. மிரர் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக பண்ண ஃபீச்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மிரர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு அப்பியரன்ஸ் கலர் கொடுப்போம். ஸோ இது டாயில் இதை கலராக கொடுத்தாதே வந்து பசங்களுக்கு வந்து பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு. ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக கொடுத்தா பார்க்க கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகே. இப்போ லாஸ்ட்டாக நம்ம போக போகிறது அசம்பிளி லைன் தான். போயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் பார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. ஓகே. அடுத்து இன்சர்ட் காம்பனன்ட். இப்போ என்னென்னா சென்டரில் உள்ள புஷ்ஷை எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு இந்த ஃபேஸையும் கோஇன்சிடென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நடுவில் உள்ள சுற்றும், ஆனால் எங்கிட்ட நகராது. ஓகே, பர்ஃபெக்ட். தென் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுங்க. இப்போ எடுத்து வைங்க. இப்போ சேம் அஸ் கான்சன்ட்ரிக் அண்ட் கோஇன்சிடென்ட் தான். மேட் இந்த சென்டர் பாயிண்ட்டும் கான்சன்ட்ரிக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபேஸையும் கோஇன்சிடென்ட் பண்ண போகிறோம். கோஇன்சிடென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் மேட்டை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுக்கிறோம். ஏன்னா ஒட்டி எப்போயுமே இருக்காதுல்ல. ஸோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் 5 mm, மேக்ஸிமம் 5 mm அப்படி கொடுத்துக்கிறோம். கோஇன்சிடென்ட் பண்ண வேணாம். இதில் வந்து டிஸ்டன்ஸ்லேயே வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம். அப்படி தான் இருக்கும். ஓகே. ஆனால் வந்து உங்களுக்கு அது இடிக்கிற மாதிரி கொஞ்சம் தோணுதில்ல. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து செகண்ட் பார்ட்டோட ஸ்கெட்சில் போயிட்டு அந்த 250 mm ஹைட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க. ஒரு 300 போட்டுக்கோங்க. அது 300 போடுறேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்துங்களா, 400 கூட போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் 300 போட்டிருக்கேன், நீங்கள் வந்து 300க்கு மேலே கூட போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த வீல் வந்து மூவ் ஆகுது. சூப்பர். இப்போ என்ன பண்ணுறோன்னா இன்சர்ட் காம்பனன்ட் சேம் செகண்ட் பார்ட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதே தான் பண்ண போகிறோம். மேட் கொடுக்குறோம். இந்த சென்டர் ஃபேஸும்
கான்சென்ட்ரிக். ஓகே. அகெயின் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் போயிட்டு அட்வான்ஸ் மேட்டில் போயிட்டு டிஸ்டன்ஸ் கொடுங்க. டிஸ்டன்ஸ் மேக்ஸிமமும் 5 mm தான், மினிமமும் 5 mm தான். கொடுத்துட்டா அது அப்படியே கரெக்டாக லாக் ஆயிரும். அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகே, கரெக்டாகிடுச்சு. என்னடா கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படி வரலன்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த கிராஃபிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ஜாயிண்ட் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும். தென் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதோட சர்க்கிளோட சென்டரையும் இதோட சர்க்கிளோட சென்டரையும் ஒரே தான் கான்சென்ட்ரிக்காக வைக்கிறோம். ஏன்னா ரெண்டுலேயும் ஒரே அச்சாக தானே கொண்டு வர முடியும். அப்போ தான் ஒன்றாவும் அது சுற்றும், இல்லைன்னா ஒன்றா சுற்றாது. இல்லை, கரெக்ட் தானே? ஸோ அதுக்காண்டி தான். ஸோ தென் வந்து என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு நடுவில் உள்ள புஷ்ஷஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சர்க்கிளையும் கான்சென்ட்ரேட் பண்ணியாச்சு. இந்த ஃபேஸும் ஓகே. சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்து பார்ப்போம். வரலைன்னா நம்ம மறுபடியும் செஞ்சுக்கலாம். சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்து இந்த ஃபேஸை கொடுத்துருக்கேன். ஸோ 6 இது கொடுத்துருக்கேன். ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்டாக ஓகே ஆகுது. சரி, இப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த கடைசி பார்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கடைசி பார்ட்டை வச்சுக்கோங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், தெரியுதா கைஸ்? நம்ம வந்து அந்த சர்க்கிளுக்கு வந்து டைமென்ஷனே கொடுக்காம விட்ருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம், அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போய் எடிட் பண்ணுவோம். ஓகே, அந்த லைனோடு வச்சனால வருது. டெலீட் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்கெட்சையும் டோட்டலாக டெலீட் பண்ணிடுவோம். எல்லாம் கரெக்டாக தான் பண்ணோம். நம்ம இது மட்டும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். எப்போயுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அதுதான். ஓகே, ஸோ 2 சர்க்கிள் போட்டாச்சு. இந்த சர்க்கிளோட அவுட் டயா வந்து 35, இன்னர் டயா வந்து 30. ஓகே, தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டும் கொடுத்துட்டு டேஞ்சன்ட் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட்டு இந்த எட்ஜ் பாயிண்ட்டும், இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் பாயிண்ட்டும். ஓகே, ட்ரிம் திஸ் சர்க்கிள். ஓகே, அகெயின் இப்போ வந்து ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூட் ரிவர்ஸ் டைரக்ஷன் 5 mm. ஓகே, இப்போ வந்து இதை மிரர் பண்ணிக்கலாம். இந்த மிரரை டெலீட் பண்ணிவிட்டு நியூ மிரர் எடுத்தாச்சு. என்னென்னா ரைட் பிளேனை செலக்ட் பண்ணிக்க, பிளேனுக்கு இதுக்கு வந்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சாரி கைஸ், என்னோடய ஃபால்ட்டு தான். அப்பப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன்ல, சரி விடுங்க. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ இது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக. ஸோ மேட் இதுவும் இந்த இதுவும் கான்சென்ட்ரிக். ஓகே, இந்த ஃபேஸுக்கும் அட்வான்ஸ் மேட்டில் போயிட்டு டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும். எவ்வளோனா மினிமம் 25, மேக்ஸிமம் 25 அப்படிங்கிற அளவுக்கு மார்க் பண்ணுறோம். நான் சொன்னேன்ல அந்த கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம், ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்துடும். Just a minute guys.
ஆக்சுவலாக 25 இல்லை, இது கொஞ்சம் கணக்கு மிஸ் பண்ணுறேன். நோ 15 கிடையாது. ஸோ 10 மார்க் பண்ணி பார்ப்போமா? அதான் இந்த ஒரு இதில் தப்பு விட்டேன்னா எல்லாத்தையும் தப்பு விட்ருவேன். ஸோ 5 ஓகே கைஸ், குட். 5 சார் இன்னொரு இதில் செஞ்சதில் 25 போட்டிருந்தேன். ஸோ அந்த ஞாபகத்தில் நான் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 5 கொடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து மொத்தமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் சேம் ப்ரொசீஜர் தான். என்ன பண்ண போகிறோம்? கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். தென் வந்து அட்வான்ஸ்மெண்ட்டில் போய் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் பண்ணிட்டாலே போதும். ஸோ மேட் கொடுத்துருங்க. இந்த ஃபேஸு ஓகே. தென் இந்த ஃபேஸும் ஓகே. தென் அதே தான் எல்லாத்துக்கும் அப்படி பண்ணிடுங்க. இதுவும் பண்ணியாச்சு. ஓகே, அகைன் இதுவும் ஓகே, குட். ஆஃப்டர் தட் இதுவும் ஓகே. இப்போ எல்லாமே ஒரே நேரில் கான்சன்ட்ரிக்காக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் அதுதான், டிஸ்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. எவ்வளோனா 5 mm. ஓகே, 5 mm மார்க் பண்ணியாச்சு. அது வந்துடும். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இதுவும் சார் இந்த ஃபேஸுக்கும் அதாவது ஃபேஸை கிளிக் பண்ணும்போது கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். திஸ் ஃபேஸ் அண்ட் திஸ் ஃபேஸ் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா 5 எல்லாத்துக்குமே அப்படி தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஓகே கைஸ். ஸோ அதே தான் எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸும் டிஸ்டன்ஸில் நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அதுக்கு மட்டும் சர்க்குலர் பேட்டர்ன் போட்டியே, இதுக்கு சர்க்குலர் பேட்டர்ன் ஏன்டா போட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக நான் சர்க்குலர் பேட்டர்ன் போட்டு பார்த்தேன். அந்த போகும்போது எப்படி ஆகுதுன்னா, இந்த இது ஃபுல்லாக இருக்குங்களா, இந்த சீட் ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி அலைண்ட் ஆகாமல் சுற்றி அலைண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை திருப்புறது இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடில் அலைன் பண்ணுறேன். அது வந்து நம்ம ராட்டினம் சுற்றும் போது அந்த சீட்டு கரெக்டாக போயிட்டு தானே வரணும். அப்போ தானே நம்ம மோஷன் ஸ்டடியில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் போடும்போது டிஃப்ரெண்ட்டாக வச்சு அலைன்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து சர்க்குலர் பேட்டர்ன் கொடுக்காம இப்படி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்து பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கூட நல்லா வரலாம். வந்துச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கிளாஸ் எதுவும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட சொல்லுங்கள். ஆன்லைனில் கூட நான் டீச் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, isometric view.
ஓகே கைஸ், எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இது ஒன்றை தவிர்த்து. ஓகே, இப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடு சேர்ந்து எல்லாமே ரொட்டேஷன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு மோஷன் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து மோஷன் ஸ்டடியில் போய்க்கங்க. மோஷன் ஸ்டடியில் போயிட்டு மோட்டாரை எடுத்துக்கோங்க. மோட்டாரை எடுத்துகிட்டு ரோட்டரி மோட்டார் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தாச்சு. கால்குலேட். அவ்வளோதாங்க, பண்ணியாச்சு. இதெல்லாம் நான் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான், பேசிக்ஸ் தான். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த பேசிக்ஸ்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மேற்கொண்டு ஏதாச்சும் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ண மாட்டேங்கிறீங்க. தேங்க்யூ கைஸ்.